சார் வணக்கம் சார். கார்த்திக் ராஜா சார். நீங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து 900 அடிக்கு கேமரா வந்து செல்ஃபோனில் பகிர்ந்து கேட்டிருந்தீங்க, செஞ்சு முடிச்சாச்சு. மொத்தம் வந்து 11,550 ரூபா மொத்தம் ஆகுது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கம்பெனி, வேல்டெக்ங்கிற கம்பெனி. கேமரா ஃபுல்லாகவே சீல்டு பண்ணியாச்சு. நல்லா சீல்டு பண்ணிவிட்டு கண்ணாடி நல்ல ஹை குவாலிட்டி கண்ணாடி தான் ஒட்டியிருக்கிறேன். அதே மாதிரி வயருமே கிக்விஷன்கிற காயம், பியூர் காப்பர் காயில். இப்போ நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்குறது கடைசி எண்டு இந்த ரெண்டு பின்னு தான் சார். இந்த கருப்பு சிவப்பு ஒயரில் வந்து அடாப்டராக இருந்தால் 15 வோல்ட் கொடுக்கணும். இப்போ 15 வோல்ட் அடாப்டர் கொடுக்குறேன். இந்த பின்னை மாட்டிட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ணாவே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். லைட் எரியுது. இந்த வெளிச்சம் போதுமானது. உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வயர், இந்த கடைசி ரெண்டு இது மாதிரி இது வந்து இந்த சிகப்பு ரெண்டையும் முறுக்கிட்டீங்கன்னா வெளிச்சம் கூடிக்கணும். வெளிச்சம் கூடிக்கணும். அதை விட வெளிச்சம் வேணும்னா இந்த சைடில் 2 கருப்பு இருப்பாங்க, இது ரெண்டையும் கொடுத்தா அதை விட வெளிச்சம் வந்துடும். இவ்வளோ வெளிச்சம்லாம் தேவையில்லை. வெளிச்சம் கூடிக்கணும். இவ்வளோ வெளிச்சம் இது பேட்டரியில் போடும்போது இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் பேட்டரி 12 வோல்ட் தான், அப்போ மட்டும் வெளிச்சம் வேணால் கூட்டிக்கோங்க. இப்போதைக்கு அடாப்டருக்கு இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த பின்னு சார், இது வந்து வீடியோ வரக்கூடிய பின்னு. டிவின்னா அப்படி டேரெக்டாக நீங்கள் டிவியில் சொருகிடலாம். அந்த டிவியில் நான் சொருகிறேன். எந்த டிவினாலும் கனெக்ட் ஆகிக்கிடும். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த கைரேகை முதல் கொடுத்துருந்தே மாட்டேங்குது. அதே மாதிரி இருட்டுக்குள்ளேயும் தெளிவாக தெரியுது. ஒரு பைப்புக்குள்ள டைட்டாக தான் இருக்குது. பைப்புல என்ன இருக்குன்னு கூட சொல்லிடணும். காட்டி உள்ள வந்து ஒரு பாஞ்சி வச்சிருக்கேன், வெள்ளை கலர் பாஞ்சி. துல்லியமா காட்டு. இருட்டா தான் இருக்கு, கம்ப்ளீட் இருட்டு. அதே மாதிரி தண்ணிக்குள்ளேயும் தெளிவா தெரியும். இந்த வெளியில நல்லா தெளிவா தெரியுது. இப்போ தண்ணிக்குள்ள போடுதேன். இது தண்ணி கலங்கலா தான் இருக்கு. தண்ணிக்கு மேலே இருக்கும்போதே தெளிவாக தெரியுது பாருங்க. இதில் வந்து ஒரு 10 mm வந்து நான் உள்ளே தள்ளி வச்சிருக்கேன். அதனால ஏர் இருக்கும் தண்ணிக்குள்ளே போகும்போது. அப்போ மட்டும் லேசாக மட்டும் நீங்கள் அதிர்ச்சி விட்டுருந்தா அந்த லைட் எரியத்தான் செய்யும். நீங்கள் இப்படி இந்த லைட்டு தெரியுது, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு தெரியுது. லேசை அதிர்ச்சி விட்டீங்கன்னா அந்த ஏர் வெளியே போய் தண்ணி உள்ளே போயிட்டா தெரியும், லைட் எரிய அந்த ரிப்ளைட் ஆகாது. இப்போ தண்ணிக்குள்ளேயும் தெளிவாக தெரியுது பாருங்க. தண்ணிக்குள்ளேயும் தெளிவாக தெரியுது. இது நீங்கள் செல்ஃபோனில் கேட்டிருந்தீங்க. இது என்னோட டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணுறேன். இது பேட்டரி வேணா பேட்டரினே நீங்கள் கொடுத்துக்கலாம். பேட்டரியில் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு. இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டயோடெல்லாம் மாட்டிட்டேன். நீங்கள் பேட்டரி சார்ஜராகவும் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டரி வாங்கிட்டீங்கன்னா சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரிலையும் கொடுக்கலாம். நீங்கள் பேட்டரியில் கொடுக்குற மாதிரி ஒரு இந்த வயரும் உங்களுக்கு தரேன். இந்த அடாப்டரை எடுத்து நான் பேட்டரி கொடுக்குறேன். பேட்டரியிலையும் தெளிவாக இருக்குது. வெளிச்சம் வேணும்னா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்டரியில் இருக்குது. பேட்டரியில தண்ணிக்குள்ள தெளிவாக தெரியும். தண்ணிக்குள்ள போகும்போது மட்டும் இப்படி இந்த லைட்டு தெரியும். இந்த ஏர் வெளியே வந்தாச்சுன்னா அந்த இது மறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் செல்ஃபோனில் கேட்டீங்க சார். செல்ஃபோனில் பார்க்கறதுக்காண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூசி கேப்ஷன் ஒரு சின்ன டிவைஸ், இந்த டிவைஸ் தரேன். இதில் இந்த மூடியை மட்டும் நீங்கள் கழட்டிக்கோங்க. மூடியை கழட்டிட்டு இந்த ஓடிஜி வயர், இந்த வயர் தரு. இதை வந்து மாட்டிட்டு இது ஒரு சி டைப்னா ரெண்டையும் சேர்த்து மாட்டணும். சாதா டைப்னா இது. என்னோட போன் வந்து சாதா டைப் தான். போன்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது யூஎஸ்பி கேமராங்கிற ஆப்பை ஏற்றிக்கோங்க. இந்த இருக்கு. நீங்கள் ஃபோனில் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ளே ஸ்டோரில் போய் இந்த யூஎஸ்பி கேமராங்கிற ஆப், இந்த மாதிரி இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் எடுத்தவொன்னே இந்த மாதிரி படம் போட்டு வரும். யூஎஸ்பி கேமராங்கிற ஆப்பை ஏற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னை நீங்கள் சொருகணும். உங்கள் ஃபோன் வந்து காஸ்ட்லியான ஃபோனாக இருந்தால் அந்த ஓடிஜி சேர்ந்தே இருக்கும். ஃபோனில் வந்து அந்த ஓடிஜி இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம செட்டிங்கில் இந்த லைட் எரியணும். ஹை குவாலிட்டி ஃபோன் அதை எடுத்த உடனே ஓடிஜி ஆன்ல இருக்கும், எரிஞ்சிடும். என்னோட ஃபோன் சாதா ஃபோன் தான். அதனால் செட்டிங்கில் போய் இந்த செட்டிங்கில் நான் போய்
ஃபோன் செட்டிங்கில் போய் இந்த ஓடிஜி ஆன் பண்ணணும். ஓடிஜி ஆன் பண்ணணும். இப்போ லைட் எரிய பச்சை லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பின்னை மட்டும் நான் சொல்லுனா போதுமானது. இந்த மாதிரி வரும். ஏ வீதம் மட்டும் அமைட்டிங்கன்னா வந்துடும். சில இதில் டேரெக்டாக எட்டோடனே வந்துடும். படமும் நல்லா தெளிவாக இருக்குது. இதுலேயே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கூட்டிக்கலாம், வெளிச்சத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், வெளிச்சத்தை கூட்டிக்கலாம். தண்ணிக்குள்ளே போகும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ரெக்கார்டு ஆகிக்கணும். இப்படி இது அமைட்டே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணிக்குள்ளே இது பண்ணுறேன். இப்போ தண்ணிக்குள்ளே போகும்போது தண்ணிக்குள்ளேயும் தெளிவாக தெரியுது. தண்ணிக்குள்ளேயும் தெளிவாக தெரியும். நம்ம இருட்டான பகுதியில் போகும்போது அதை விட தெளிவாக. சரிங்க சார். இப்போ இந்த பேக் பண்ணி ஒரு 1 ஹவரில் நான் மேட்டூர் பார்சல் அனுப்பிடுவேன்.